மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான். எவ்வளவு நல்ல விஷயம் அது. 7ல குரு பகவான் இருக்காருன்னா லைஃப் பார்ட்னருடைய ஹெல்ப் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களை பெரிய லெவலுக்கு வாழ்க்கையில் 2025 உடைய நிறைவு மாதங்கள் உங்களை பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்க சுய ஜாதகம் அனுமதிச்சிருச்சு அப்படின்னா நீங்க பெரிய லெவலில் அடைஞ்சே தீர்வீங்க. மகர ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போதுங்க இந்த இறுதி மாதங்கள், நிறைவு மாதங்கள் எப்படி இருக்க போதுங்க? ரொம்ப சூப்பர்வா தான் இருக்கும். உங்களுக்கே அது தெரியும். எப்படி ஃபினான்ஷியலா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆக போற விஷயங்களை நீங்களே கேள்விப்படுவீங்க. அந்த வழிமுறைகளை பார்ப்பீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான். எவ்வளவு நல்ல விஷயம் அது. 7ல குரு பகவான் இருக்காருன்னா லைஃப் பார்ட்னருடைய ஹெல்ப் கிடைக்கும். சில இடத்துல 7ல குரு பகவான் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, என்னுடைய லைஃப் பார்ட்னர் டாமினேட் பண்றாங்க, எங்க லைஃப் பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நான் இருக்கிற மாதிரி இருக்கலாம் பல பேர் ஃபீல் பண்ணி பேசுறாங்க. 7ல குரு இருக்கும்போது அந்த குரு உச்சமாக இருக்கிற போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவராக உங்க லைஃப் பார்ட்னர் இருப்பாரு. அவருடைய ஆலோசனைகள் உங்களை காப்பாற்றும். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கிடுங்களேன். ஒரு ஆஃபீஸில் ப்ராப்ளம் அப்படின்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் ஆலோசனை கேட்டிங்கனாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எப்படி தப்பிக்கணும் வழிமுறையை சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வெல்விஷர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இப்போ நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். பலருக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சக்தி உடம்புல இப்போ கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால கொழுப்பு உணவுகளை கொஞ்சம் தவிர்ப்பது என்பது மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது. புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை பல மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2 மாதங்களில் தோன்றும். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழிலை விரிவு பண்ணுவோமா, நம்ம ஆபீஸை இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுவோமா, டிசைனிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுவோமா, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாமா, மோட்டார் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாமா, சினி ஃபீல்டில் ஈடுபடலாமா, நாடகத்துறையில் நடிக்கலாமா, புதிய வாய்ப்புகளை தேடுவீர்கள். புதிய வாய்ப்புகள் கூடி வரும். உங்களுக்கு பெரிய யோகம் கேட்டீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குங்க. உங்களுக்கு சுக்கிரன் புதனுடைய அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களை பெரிய லெவலுக்கு வாழ்க்கையில் 2025 உடைய நிறைவு மாதங்கள் உங்களை பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்க சுய ஜாதகம் அனுமதிச்சிருச்சு அப்படின்னா நீங்க பெரிய லெவலில் அடைஞ்சே தீர்வீங்க. என்ன சுக்கிரன் புதனுடைய காம்பினேஷன் அப்படி இருக்கு. ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். ஆஃபீஸில் நல்லா அழகுபடுத்துவீங்க, பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணுவீங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுவீங்க, நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க. உங்களுடைய வளர்ச்சி என்பது ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியாக இருக்கும். ஏதோ ஒரு திடீர்னு ஒரு நாள் வளர்ச்சி வந்துச்சு, மறுநாள் விழுந்துருச்சு அப்படிங்கிற வளர்ச்சி இருக்காது. இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் நாங்கள் பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணமாக இருப்பீங்க. பக்குவமாக செயல்படுவீங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். லாபத்தில் செவ்வாய், இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நல்ல குரூப் ஸ்டடியில் இருப்பீங்க. நல்ல நண்பர்கள், படிக்கக்கூடிய நண்பர்களுடைய துணை கிடைக்கும். புதன் பகவானுடைய அமைப்பு வந்து கல்வியில் நல்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். பார்ட் டைம் ஜாப் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இப்போ பார்ட் டைம் ஜாப் வந்து சேரும். அதே நேரத்தில் 8ல கேது இருக்கு. எந்த ஒரு ஸ்டெப்பையும் அளவா எடுத்து வைக்கிறது உங்களுக்கு நல்லது மகர ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா தேவையில்லாத சில அவமானங்கள் வரும். குறிப்பா ஒரு அரசு துறையில பணியாற்றுகிறீங்க, இல்ல ஒரு அதிகார பொறுப்புல நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு லஞ்ச லாவணிய வழக்குல உங்களை மாட்டி விடக்கூடிய வேலை இப்ப நடக்கும். திட்டமிட்டு நடக்கும். சோ அரசு அலுவலர்களாக நீங்க இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடுங்க. நான் பெரிய ப்ராப்ளம் வரும்னு சொல்லல, அக்கறை எடுத்துக்கிடுங்கன்னு சொல்றேன். புதிய ஒப்பந்தங்கள்ல வியாபாரிகள் கையெழுத்து போடுவீங்க. திருமணம் குறித்த நல்ல தகவல் வரும். ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்கு. இப்ப கல்யாணம் குறித்த நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க, குழந்தை பாக்கியம் தாங்க ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துவீங்க.
வேலையில சில நெருக்கடிகள் இருக்கும். அந்த நெருக்கடிகள் மெல்ல மெல்ல தீர்வதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உபஜயஸ்தானத்துல சனி உட்கார்ந்திருக்கிறாரு. வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதை நீங்க பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்துல யார கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும்? அப்படின்னு சொன்னா, திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரரை வழிபடுங்க. குரு பகவான வழிபடுங்க. திருப்பட்டூர் சென்று வாருங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கூடி வரும். 2025ஆம் ஆண்டு நடந்துட்டு இருக்கு. 2026 ஆரம்பிக்க போறது. அப்போ 2025 உடைய நிறைவு மாதங்கள் எப்படி இருக்க போகுது? 2025ல நம்ம ராசிக்கு நம்ம நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுல சந்தேகம் இல்லை. நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள், நிறைய சோதனைகள் மீண்டு வந்திருக்கோம். வராம இருக்கும் இன்னும். அப்ப 2026 நல்லா அமைஞ்சா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். திடீர்னு 2026ல மாற்றம் வந்துருமா அப்படின்னா, 2025ஆம் ஆண்டுடைய இறுதி மாதங்கள்ல இறுதி நேரத்துல நமக்கு எப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் அமையும்? ஒரு 2026ல நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும்னா, அதுக்கு முன்னால தேவையான விஷயங்கள் என்ன? என்ன நம்ம பண்ணணும்? நம்ம ராசிக்கு நம்ம நிலைமை இப்போ எப்படி இருக்கு? நம்ம என்ன பண்ணினா நல்லா முன்னேற முடியும்? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில. இதுக்கு முக்கியமா நம்ம பார்த்துக்க வேண்டியது கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா சொல்ல வேண்டியது, குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் கடகத்துல உட்கார்ந்திருக்காரு. எப்பெல்லாம் உலகத்துல இந்த குரு பகவானுடைய பயிற்சி கடகத்தை நோக்கி அமைகிறதோ, அப்ப தங்கத்தின் விலை அதிகரிக்கும். மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். தங்கத்தின் விலை அதிகரிக்கும். அப்ப நிறைய நம்ம தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் தங்கத்தின் விலையில ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ரொம்ப குறையும், கூடும், மாறி மாறி இருக்கும். பெரும்பாலான நேரங்கள் தங்கத்தின் விலை நீங்க வாங்கணுங்கிற ஆசையை தூண்டும். ஏன்னா ரேட் குறையுது இந்த காலகட்டத்துல. 2026ல திருப்பி ரேட் ஏறும். அப்ப நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம்? தங்கம் வாங்கி வைப்பது இந்த 2 மாதங்கள்ல நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இயற்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதமும் நல்ல மழை இருக்கும். டிசம்பர் மாதமும் கடுமையான மழை, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் முக்கியமா பார்க்கணும். இப்போ இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்? நிறைய இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸு, இயற்கை சீற்றங்களை பத்தி பேசியிருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் எல்லாம் ஏர் இந்தியா விமான விபத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ பொதுமக்களுக்கு கொஞ்சம் அதுல உள்ள பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். நவம்பர்ல சில நாள் மழை இருக்கு, டிசம்பர்ல கடும் மழை இருக்கு, சென்னை நகருக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. இப்படி இருக்க போகுது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நம்முடைய அரசியல் விஷயங்கள் எப்படி இருக்க போகிறது? நாட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, நீங்க நம்முடைய அரசியலில் பெரும் திருப்பு முனைகளை சந்திக்க போகிறீர்கள். டிசம்பர், ஜனவரி மாதங்கள்ல அரசியல்ல கூட்டணியில கடும் மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்க நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஒரு நடிகர் ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி துவங்க போகிறார். ஏற்கனவே ஒரு நடிகர் இருக்கார் அரசியல் கட்சியில. நான் அதை சொல்லல. இன்னொரு நடிகர் அரசியல் கட்சி துவங்க போகிறார். அதே மாதிரி நம்ம கூட்டணியின் எதை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுல பிரிவு வரப்போகுது. ஒரு கட்சி கூட 2ஆக உடையலாம். ஒரு கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் விலகி இன்னொரு கூட்டணியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் நீங்க பார்க்க போறீங்க. கூட்டணிகள் இப்ப எப்படி இருக்கோ இதிலிருந்து சில மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்துல பார்க்க போறீங்க. இது இந்த 2025 உடைய எண்ட்ல இப்படி நடக்குது. 2026 உடைய பிகினிங்க்கு ஆரம்ப காலகட்டத்திற்கு இது ஒரு முன்னோட்டமாக அமையும். அப்போ அரசியல் வானிலை பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போகுது. அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்துல இந்தியாவில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுக்கிர பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதங்கள் இந்த 2 மாதங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். பெண்கள் தங்களுக்காக குரல் கொடுப்பார்கள். பெண் அமைப்புகள் குரல் கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு. ஸோ நிறைய விஷயம் நம்ம ராசிக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம தனித்தனியாவே எடுத்து பார்க்க போறோம். இந்த இறுதி மாதங்கள் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ராசிக்கு நமக்கு என்ன பலன் நடக்கும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். நம்ம ராசிக்கு உள்ள கோச்சார பலன்களை பார்த்துக்கிட்டு அப்படியே நம்முடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி, அந்தரம், சூட்சமம் ரெண்டையும் இணைச்சு பார்க்கும்போது நம்முடைய முழுமையான பலன்கள் நமக்கு தெரியும்.
சனி பகவான் வக்கரமா இருந்து வக்கர நிவர்த்தி பெறுகிறார். நிறைய பேருக்கு வேலையில் இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சால்வ் ஆகவும் போகுது. அதையும் நம்ம பார்க்க போறோம்.